ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆஃப் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹாட் சாக்லேட் எப்படி செய்யப்படுறாங்க பார்க்குறோம். ஏன்னா இந்த லீவில் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு டீ காஃபி அதுக்கு பதிலாக என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். கண்டிப்பாக இந்த லீவில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா திக்கான பாலை ஹீட் பண்ண வச்சுக்கலாம். பால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம், நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நிறையா அனிமேஷன் மூவிஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம செஞ்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ண எனக்கு முடியாது, எனக்கு வச்சு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொக்கோ பவுடரையும் சுகரையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். என்ன ஈரப்பதம் பட்டுச்சுன்னா உங்களுக்கு கெட்டியாயிரும். அதுக்கு தான் இப்போ அது கரெக்டாக பக்குவமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் இல்லை 2 மாதம் இருந்தாலும் அது அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ தோணுதோ குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து வெறும் சாக்லேட் சிரப் மட்டும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு டெக்கரேட்க்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் நல்லா பவுடர் நட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுட்ரு எங்கிட்ட இருக்குது, ஸோ அதை நான் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்துட்டு சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் ஓகே, எது இருந்தாலும் ஓகே. நீங்கள் என்ன டெக்கரேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஹாட் சாக்லேட்னால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த பாலாடை வந்து நிற்கிது பார்த்திங்களா, நல்லா கெட்டியாக நம்ம பால் சூடு பண்ணால் பாலாடை நிற்கும். அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வாட்சிங் ஃபார் மை சேனல்.